வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி பார்க்க போறோம். ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் எத்தனை விமானங்களை இழந்தது அப்படின்ற டீடைல ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து தொகுத்து போட்டிருந்தோம். பல மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ், மார்க் ஸ்பென்சர்ஸ் போன்றவங்க இதை பத்தி டீடைலா சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு அதிகாரப்பூர்வமா இதோடைய தாக்குதலை நடத்தி இதோட தளபதியா நின்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய விமானப்படை தளபதி திரு ஜோஷி ஏபி சிங் அவர்கள் சொல்லும் போது அதோடைய வேலிடிட்டி அப்படின்றது வேற. நேற்று ஒரு கருத்தரங்களை பேசும்போது உடைச்சு பேசியிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 5 பாகிஸ்தானுடைய F-16 ரக ஃபைட்டர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா இந்தியாவுடைய நல்லுறவு கெடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய விமானப்படை மற்றும் அரசாங்கம் F-16 சுட்டு வீழ்த்தினதை பத்தி சொல்லல, 5 பிக் பேர்ட்ஸ் பெரிய விமானங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. இந்த முறை தெளிவா F-16 ரக விமானத்தையும் JF-17 ரக விமானம், சைனாவுடைய பிளாக்ஷிப் 4.5ஆம் தலைமுறை விமானம், உலகத்தோடைய நம்பர் 1 போர் விமானமா பார்க்கப்படக்கூடிய F-16 ரக விமானத்தையும் இந்தியா சுட்டு வீழ்த்திருக்கு. 1 2 கிடையாது, மொத்தம் 5. அதே மாதிரி ஒரு பெரிய விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இது ஸ்வீடன் தயாரிப்பான ஐ ஆன் த ஸ்கை நம்ம சொல்லக்கூடிய சாப் எரிக்ஸ் ரக விமானம் கிட்டத்தட்ட 2300 கோடி மதிப்புள்ளது. இதை 300 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இந்தியாவுடைய ஒரு விமானம் சுட்டு வீழ்த்திருக்கு. உலகத்திலேயே நெடுதூரம் லாங்கஸ்ட் கில் அப்படின்றது இதுதான். உலகத்திலேயே 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தினது இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இது தவிர கிரவுண்ட்ல நிறுத்தி வச்சிருக்கப்பட்ட ஒரு 5 போர் விமானங்கள் கடுமையா தாக்கப்பட்டிருக்கு. 4 ரேடார், 2 கமாண்ட் சென்டர், 1 விமானங்கள் தங்கி இருக்கக்கூடிய ஹேங்கர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு C-130 குளோப் ரக விமானம், இதுவும் டிரான்ஸ்போர்ட் ரக பெரிய விமானம், மற்றும் 1 சாம் சிஸ்டம். ஸோ பாகிஸ்தான் இந்த 84 மணி நேரத்துக்குள்ள இழந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 F-16 மற்றும் JF-17 ரக விமானம், 4 ரேடார், 2 கமாண்ட் போஸ்ட், 1 ஹேங்கர், 1 C-30 ரக குளோப் மாஸ்டர் ரக விமானம், 1 சாப் எரிக் ரக விமானம், ஐ ஆன் த ஸ்கைன்னு சொல்லக்கூடிய அவாக்ஸ் ரக விமானம். இது எல்லாத்தையுமே ஒரே தடவை இவங்க இழந்திருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் இந்திய விமானப்படை இதற்காக பயன்படுத்தியது 50க்கும் குறைவான ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள், மினிஷன்ஸ் சொல்லக்கூடிய லாய்டரிங் மினிஷன் சொல்லக்கூடிய இதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். பாகிஸ்தானுடைய விமானத்தங்கள் எப்படி தாக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸை சொல்றாரு, ரியாக்ட் பண்ணுவோம். பொலிட்டிக்கல் வில், அரசியல் தலைமையோடைய தீர்க்கமான முடிவு, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் முப்படைகளுக்கு கொடுக்கப்படலை. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்றது படைத்தளபதிகள் தான் செஞ்சாங்க, அரசியல்வாதிகளோட தலையீடு அப்படின்றது இல்லை. சில கன்ஸ்ட்ரைன்ஸை அதிகமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விமானப்படை தங்களுக்கு தாங்களே போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்ற, எந்த அளவு உயரத்துக்கு போகலாம் அப்படின்றதையும் அரசு தெளிவாக இராணுவத்துக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது போரின் துவக்கம் கிடையாது, இது ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஆபரேஷன் தான். அங்கதான் நம்ம ஸ்டார்ட் ஆனோம். 9 டெரர் கேம்ப்ஸ் தாக்கப்பட்டுச்சு. 2 டெத்ல இருக்கக்கூடிய கேம்ப்ஸ் பாவல்பூர் மற்றும் முனிர்கா. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படை தாக்குதுனாங்க. மிச்ச 7 கேம்ப்ஸை இந்தியாவுடைய ராணுவம் தாக்குனாங்க. 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய புகைப்படங்கள், அவங்களுடைய இறுதி சடங்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோஸா பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸை தெளிவாக சொல்றாரு. இப்போ கேள்வி ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு 140 நாள் கழிச்சு ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா சிம்பிளான ஒரு இதுதான். F-16 அப்படின்றது அமெரிக்காவுடைய ஆப்பிள் நிறுவனத்துக்கு எப்படி ஐபோனோ அமெரிக்காவுடைய விமானப்படைக்கு F-16 ரக விமானம். உலகத்திலேயே அதிகமாக வாங்கப்பட்ட விமானமாக கூட நம்ம பார்க்கலாம் MiG-21க்கு பிறகு. அப்பேற்பட்ட விமானம் சர்வசாதாரணமாக ஒரு 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்திருக்கு இந்திய விமானப்படை அப்படின்ற போது அதற்கான சர்வதேச சந்தை அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். 2வது அமெரிக்காவுடைய அந்த பிரிஸ்டீஜ் மற்றும் அமெரிக்காவுடைய கௌரவத்துக்கும் மிகப்பெரிய பங்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதனால தான் நம்ம அமெரிக்காவுடைய அந்த உறவு அப்படின்றது இதனால கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லாமல் இருந்தோம். இப்போ அவங்களா கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த நியூஸை நம்ம ஓப்பனாக பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி நம்ம தெளிவாக பார்க்கணும். S-400 மிசைல் சிஸ்டம் 2018
அது உள்ள வரும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்ட்டு. அதை தான் நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. அவங்களுடைய விமானங்கள் அவங்க நாட்டு எல்லைக்குள்ளேயே ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும். இந்தியாவுடைய கவுண்டர் யூஏவி சிஸ்டம்ஸ், நம்மளுடைய L-70, நம்மளுடைய ஜூ, நம்மளுடைய லேசர் பீம் வெப்பன்ஸு, இந்தியாவுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆச்சு பண்ணுச்சு அப்படின்றத பார்க்குறோம். மிக முக்கியமாக முப்படைகளும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க, குறிப்பாக விமானப்படையோட தலைமையில் கடற்படையும் இராணுவமும் எப்படி இயங்கினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. 84 மணி நேரத்துக்குள்ள 11 விமான நிலையங்கள் தாக்கப்பட்டு இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாயை இழந்த பிறகு மண்டியிட்டு போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வச்சது இந்தியா. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ இதை உறுதிப்படுத்தினாங்க. 4 நாட்களுக்குள்ள எதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. 8வது மிகப்பெரிய இராணுவம் பாகிஸ்தான், நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல உலகம் இந்த இடத்துல இருந்து பல மிக முக்கியமான பாடங்களை இந்தியாட்ட இருந்து கற்றுருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு போரை துவக்கணும், அது எப்படி முடிக்கணும். இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஈரான், அசர்பைஜான் அர்மேனியா, உக்ரைன் ரஷ்யா, எந்த போருமே தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. இந்தியா மட்டும்தான் ஒரு போரை துவக்கி 84 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு வச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வார் ஷுடன்ட் ஃபீட் ஈகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எந்த இடத்துலையுமே நம்மளுடைய வலிமையை அதை நம்ம தலைக்கணமாக மாற்றி அது தலைக்கணத்தமாக ஏறி அதன் மூலிமா தவறான முடிவுகளை இந்தியா எடுக்கவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு இன்னொரு முறை இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது அதுக்கு என்ன பண்ணணுமோ பொருளாதார ரீதியாக, இராணுவ ரீதியாக, அரசியல் ரீதியாக இந்தியா தயாராகிடுச்சு. அவ்வளோ இராணுவ தளவாடங்களுக்கு உண்டான ஆர்டர்ஸை இப்போ நம்ம பார்க்க முடியுது. எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கும் அதிகமாக நம்ம போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் செட்டிங் ரொம்ப கிளியர். இப்போ புதின் வந்து ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சார். அதோட முடிவு இப்போ வரைக்கும் தெரியல. நெத்தன்யாவும் காசாக்குள்ள போனார். இன்னி வரைக்கும் அவங்களால வெளியில் வர முடியல, அது எங்கே போய் முடியணும்னு தெரியல. ஸோ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கோல் ஃபோர்ஸ் அடிக்கடி ஷிஃப்ட் ஆகாமல், ஈகோலாம் உள்ளே வராமல் சொன்னதை முடித்து எதிரி கால உள்ள வச்சு அடுத்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு நம்ம ரெடியாகி போயிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு ஃபியூச்சர் கான்ஃப்ளிக்ட்டுக்கு பல நாடுகள் இன்னைக்கு தாய்லாண்டோடைய விமானப்படை இங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம விமானப்படை கிட்ட நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை எப்படி பண்ணீங்க, எங்களுக்கும் நாங்கள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பவர் சூப்ரீமசி அப்படின்றது இன்னைக்கு நம்மளுடைய MiG-21 ஓய்வு பெற்ற பிறகு இந்தியாவுடைய விமானப்படையும் பாகிஸ்தானோட விமானப்படையும் எண்ணிக்கையில் சமமாக இருக்கிற ஒரு அபாயமான ஒரு சுச்சுவேஷன் அது. HAL போன்ற நிறுவனங்கள் விழிச்சுக்கணும். இப்போ 5வது தலைமுறை விமானத்துக்கு பல பிரைவேட் நிறுவனங்களுக்கும் டெண்டர் கொடுக்கப்பட்டதுக்கான காரணமே இதுதான். இவங்களை மட்டும் நம்பி உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்தியாவோட கதி அரோகதி தான். ஆனால் இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சொந்த ஆர்ட்லரி, நம்மளுடைய சொந்த மிசைல் சிஸ்டம், நம்மளுடைய சொந்த பினாக்கா ராக்கெட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சுப்பீரியாரிட்டி இப்போ காமிச்சிருக்கிறோம் ஆப்ரேஷன் சிந்தூரில். வரக்கூடிய காலங்களில் இதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அமெரிக்காவுடைய மானம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில், நட்பில் இந்திய விமானப்படை இதை பற்றி இது வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க. ஓப்பன் சோர்ஸில் எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய தோஸ்தி, அவங்களுடைய நட்பு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன மருந்து ஒன்று போட்டு காயம் போட்டு மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த மருந்து தான் இப்போ விமானப்படை தளபதி நேரடியாக இந்த வார் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காரு. இராணுவ தளபதி ஒரு சர்விங் ஆஃபீஸர் சொல்லும் பொழுது அதற்கு பின்னாடி அதுக்கு உண்டான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். வெகு விரைவில் அதையும் நம்ம பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.